ஏன்டா இப்படி தூரு துடுங்க. எந்திரிச்சு என்னமா பண்ற? அதான் எட்டலைல. வா வா நான் எடுக்கிறேன். ஆமாம் வேண்டதை கட் பண்ணி விட்டுடலாம். ஏமா எடுத்து ஆரம்பி நேராச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. இன்னைக்கு பிரியாணிக்கு அடுத்தது இப்போ கறி வேக வைக்க போகிறோமா? அரிசி வெந்துருச்சு, இனி கறி சோறாகி விட்டது. ஓகே. தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் பட்டை இதெல்லாம் ஸ்டார்டிங் எண்ணெயில் இது பண்ணுறதுக்கு போட்டுடணும். மிளகாய் அடுத்தது மிளகாய் போட்டு நன்றாக வதக்கி விட்டு வதக்கணுமா? ஓகே. இன்னைக்கு நல்லபடியாக ஒரு பிரியாணி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையில் புதுவிதமாக நம்ம வெங்காயம் போட்டுடலாம். எல்லாமே நம்ம விறகடுப்புல தான் பண்ணுவோம். விறகடுப்பு கிவ்ஸ் யூ டிஃப்ரெண்ட் அரோமா. அது வெளியிடுமா? அப்படியுமா? இப்படி யாராவது பண்ணுவாங்களா? யாரு பண்ணது இந்த மாதிரி? யாரு வெங்காயத்தை கட் பண்றவங்க இப்படி கட் பண்ண? சரி கிஷோர வாடா, வெங்காயம் பாதி முழுசா உள்ள கிடக்குறான். ஒரே ஒரு செகண்ட் கட் பண்ணி தர. இந்த போனை மட்டும் வந்து முடி. நீ வை, அப்புறமா உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு. இந்த வெங்காயம் மட்டும் எப்போ மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் தான் குத்தி பார்த்தேனே. ஆக்சுவலி இல்லையா? யார் எடுத்தா? நான் கிஷோரா தான் நினைக்கிறேன். ஏன்டா கிஷோரா இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலை கொடுத்தா அதை ஒழுங்கா பண்றது இல்லையா? வெங்காயம் ஆமா, பிரியாணி பண்ற இடத்துல இதுக்கு என்ன வேலை? இது என்னது? நெய்யப்பமா? நேத்து சுட்ட நெய்யப்பமா? அப்படி இல்ல, நம்ம சமைக்கிறோம் வயிறு பசிக்கும். ஆமா, முன் பசிக்கு 2 நெய்யப்பமா? இதை சாப்பிட்டு தான் படுத்துடுறது. என்னதான் நல்லா டேஸ்டா இருந்தாலும் ஆயில் கண்டென்ட் நல்லாவே இருக்கு நெய்யப்பத்துல. நான் தான் சாப்பிட்டேனே நேத்து. நான் பேப்பர் வச்சு அமுக்குறேன், லிட்டர் கணக்கில் ஆயில் வந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுல செய்யறதா ஆயில் சாப்பிட மாட்டேங்கிறான். வெளியில ஆயில்ல தான் செஞ்சு கொடுக்குறாங்க, அத்தனை சாப்பிடுவான். ஆமா, வீட்டில் தான் இந்த மாதிரி சட்டம் பேச முடியும். சூப்பரா நல்லா தான் இருந்துச்சு. இங்க பாருங்க, ஒரு வெங்காயத்தை அறுக்காம விட்டு இப்போ உட்காந்து அறுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா கிஷோர்? நான் எப்போ சரி ஓகே, ஒரு 10-30 வெங்காயம் அறுக்கும்போது அதில் ஒரு வெங்காயம் மிஸ் ஆக தான் செய்யும். ஆயில் எடுத்துட்டு வந்துடுவா. கொஞ்சமா ஊற்றி டேஸ்ட்டுக்கெல்லாம் இல்லை, வெளிச்செண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால இது ஊற்றணும். ஆனால் இதெல்லாம் ஊற்றக்கூடாது. ஓகே, இனி வெங்காயம் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்க விட்டுடலாம். சோறு இருந்தா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரிசி
உப்பு சேர்த்து போதும் போதும். பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா கிண்டி விட்டுருவோம். பிரியாணி மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம சோறை போட்டுருவோம். தம் போட்டு விட்டுருவோம். நம்ம அட் லாஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? பிரியாணி ரெடி பிரியாணி. ஓகே, கடைசியில் 10 மணிக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி வா. சரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். காலை சாப்பாடு இதாம்மா. இன்னும் 2 மணி நேரம் விட்டுருந்தா மதிய சாப்பாடாக இருக்கும். சரி வா, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். காலையில் 10 மணி ஆகுதுல்ல? ஆமாம். வெரி செலக்ட் கிடச்சிருச்சு. சூப்பர் மலபார் பிரியாணி ரெடி. ஆமாம்மா, மலபார் பிரியாணி தான் இது. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க மக்களே சாப்பிட்லாம். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். எடுத்து